வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கிங் ஆஃப் ஃபீஸ்ட் அப்படின்ற மன்னவ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிக்கோட ஸ்டார்ட்டிங்லயே இது நேத்து நடந்த சண்டை மாரி இருக்காது. நைட் எல்லாரும் தயாராகுங்க. ஹீரோவும் நானும் அதத்தான் சொல்லிக்கிறேன். இது லாஸ்ட் நைட் மாரி இருக்காது. அங்க இருக்கிற சோல்ஜரும் வாங்க நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அவங்கள ஈஸியா அடிச்சு போட்டுறான். ஆஃபீஸருக்கு முன்னாடி ஷீல்ட் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இப்பதான் முதன் முறையா ஆஃபீஸரை பாக்குறீங்க போல. அங்க இருக்கிற மேஜுங்கெல்லாம் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இடத்தையே வந்து நீ அட்டாக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு தரையில ஒரு குத்து குத்தி அவங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுறான். மறுபடியும் அந்த மேஜர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் ஃபர்ஸ்ட் இந்த மேஜர்ஸ் தான் கவனிக்கணும். ஹீரோவும் ரேபிட் ஃபயர் குய் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வச்சு அட்டாக் பண்றான். அங்க இருக்கிற எல்லாத்தையும் அது ஈஸியா அடிச்சுட்டு போகுது. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே மேஜர்ஸ சின்ன அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணோம்னா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே கலைஞ்சிரும். இப்ப பேசுறதுல ஒண்ணு இல்ல 2 பேர்னாச்சு அவங்களோட வலிய பொறுத்துக்கிட்டு தான் பேசுவானுங்க. சரி நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீஸ்ட்ட தான் அட்டாக் பண்ணணும். அங்க இருக்கிற எல்லாரும் நீ ஒரு ஆரா யூசர் தானே எதுக்கு இப்படிலாம் பண்ற தைரியமா முன்னாடி வந்து சண்டை போடு லேய் நான் ஒரு ஆரா யூசர் நீங்களாம் சாதாரண பிரீஸ்ட் நீங்க எல்லாருமே சேர்ந்தா எனக்கு ஒரு பர்சன் மாதிரி தான்டா சில பேரை அடிக்கும் போது அவங்களோட டிவைன் பவர் ரொம்பவே அதிகமாகும் அதனால அவங்களை ரொம்பவே காயப்படுத்தாம வெறும் மயக்கம் மட்டும் வைப்போம் நம்ம ஹீரோ இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிற மித்த சோல்ஜர்லாம் என்ன நடக்குதுங்க இவன் நேத்தை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான் உண்மையான ஆரா யூஸோட பவர் இதுதானா அங்கேயும் இன்னொருத்தவன் ரஸ் என்ன பண்ற போய் ஃபைட் பண்ணு அந்த சோல்ஜரும் இவன் எப்ப நான் சண்டையே போட வேணாம்னு சொன்னாலும் அப்ப போய் சண்டை போடுவியான் ஆனா இப்ப அமைதியா இருக்கான் அந்த சோல்ஜரும் நீ வேணும் தானே இதை செய்யற நம்ம குடும்பத்துக்கு போனதும் உன்னை தனியா நான் ஒதுக்கி வைப்பேன்டா அப்படின்னா இதை இப்படிதான் செய்யணுமா தேவையான இடத்துல இந்த சக்தி யூஸ் ஆகுது அதோட அந்த இடத்துல சேமிச்சுக்க வைக்க முடியுது அந்த சக்திய இந்த லைட்டை என்னால பார்க்க முடியுது என்னால அதை பார்க்க முடியுது என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது ஏன் இது இந்த டைரக்ஷன்ல போகுது அதோட இந்த அளவுக்கு எதுக்கு பவர் இதை வெளிப்படுத்துதுன்னு என்னால எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது எல்லாரும் என்னால எது கத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ எல்லாரும் என்னால எதை கத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ல பீக் அடைஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ற பிரீத் டெக்னிக் இது எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த மாதிரி தான் நகரணும் அந்த இடத்துல அப்படி நகர்ந்தா நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு ரஸும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறியான் இவரை பார்த்து நான் அட்மையர் ஆகுறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கடைசியா நீ வந்துட்டியா கமாண்டர் யூசஸ் டென்னிஸோட நேம பயன்படுத்தி நான் சொல்றேன் நீ பண்ண அட்ராசிட்டிக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ என்னோட நைட்டுக்கு என்ன பண்ணிக்கின்றன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஹீரோவும் அவனை கலாய்க்கிற மாதிரி ஏன்டா இப்பதான் வந்த மாதிரி எதுக்கு நடிக்கிற இவ்வளவு நேரமும் பின்னாடி தானே இருந்த நீ என்ன நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா நீ அந்த வாளுக்கு மேலதான் நின்று இருந்த யூசஸும் எப்படா கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் நினைச்ச மாதிரிதான் அந்த ஆர்மர் இவனுக்கு ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் கொடுக்குது மிச்சம் எந்த சென்சிட்டிவான விஷயத்தையும் இவனுக்கு கொடுக்காது நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நீங்க சோதிச்சு பார்க்க ஆசைப்பட்டிருக்கீங்க அது எனக்கு தெரியுது ஆனா உங்களோட நைட்ஸவே என் மேல தூக்கி போட்டு அதை சோதிக்கலாமா இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ ஒரு நேர்மையானவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திலாம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது போலயே அங்க இருக்கிற நைட்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது சார் யூசஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு ஹீரோவும் அப்ப எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்க நீங்க குளிச்சுக்கிட்டு இருந்தா கூட இதை விட சீக்கிரமா வந்திருப்பியே யூசஸும் நான் தற்செயலா தூங்கிட்டேன் என்னை யாரும் கரெக்டான டைமுக்கு எழுப்பி விடல ஏண்டா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன தூங்கிட்டியா நான் உன்னோட கோட்டை சுவரையே அழிச்சிட்டேன் நீ என்ன ஸ்லீப்பிங் பியூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கலாச்சிக்கிட்டு இருக்கான் அமைதியா இருடா டென்னிஸோட ஃபேமிலி வாரியரை அசிங்கப்படுத்தினதுக்கு நீ அதுக்கான விலையை கொடுத்ததாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கோல்டன் நைட்டை ஆக்டிவேட் பண்றியான் ஹீரோவும் சரி பாத்துக்கலாம் இப்ப நம்ம ரியல் ஃபைட்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூசஸும் அவனோட பிளேட் பவர் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரையான் பியூர் மானாஸ்வாடா பரவாயில்ல என்னோட ஆராக்கு இது எப்படி காம்படிஷனா இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளாஸ் பண்ணிக்கிறானுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே என்னோட பாடி ஸ்ட்ராங் தான் ஆனா இந்த பிளேடை தடுக்கிற அளவுக்கு என்னோட பாடி ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நினைக்கிறேன் யூசஸும் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் அதை டிஃபெக்ட் பண்ணிடுறான் ஹீரோ வந்துட்டு வகுத்துல ஒரு குத்த அதோட சாப்டர் இங்கே முடியுது சாப்டர் 28ஓட ஸ்டார்டிங்லயே என்ன வெளியே சத்தம் அப்படின்னு சலன் கேட்க மேபி ரிஃபான் நாட்டை நம்மளை காப்பாத்த வந்திருக்கலாம் நீ அவன் கூட இருக்கும்போது ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடப்ப ஆனா இப்ப அவன் நம்மளை காப்பாத்த வருவேன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க அது ஏன்னு எனக்கே தெரியல அவர் எதுக்கு என் மேல அவ்வளவு பாசமா நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியல மேபி அவனுக்கு எல்ஃப நம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செலன்னு சொல்ல ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன் அவன் என்கிட்ட நல்லாவே மாதிரியே நடிக்கிறான்னு நினைச்சேன் ஆமா அவன் நல்லாவே மாதிரி தான் நடிக்கிறான் அப்படின்னு செலன்னு சொல்றா ஆனா அவரோட ஃபேஸ பார்க்கும்போது இது அவ்வளவு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் செலனும் சும்மா இல்லாம கேர்ள்ஸ் பையங்களை லவ் பண்ணா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இது ரொம்பவே அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கூடிய விஷயம் கிடையாது அதோட இது சிம்பிளாவும் இல்ல அவன் ரொம்பவே நல்லவே மாதிரி தான் நடிக்கிறான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண பிறகு பொண்ணுங்க எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் உருவத்தை தெரிஞ்சுப்பானுங்க அப்படின்னு நான் இருந்த ஹோம்ல இருந்த ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க செலனும் மனசுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரியை வைக்க என்னை பாதுகாத்துக்கு இருந்த அந்த நன்னுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும் செலனும் ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் திருடுறதுல கொஞ்சம் நல்லாவே செயல்பட்டு இருக்கலாம் ஏன்னா இப்படி மாட்டிக்கிட்டியான் பாரு சரி சோ நீ அவனை திட்டுற மாதிரியே தெரியலையே புரியுது அவனோட கூட்டாளியா நான் இருந்தேன் ஆனா அவனை தடுக்கவே இல்லை நானு செலனும் ஆமா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு லாவையும்
நம்ம செகண்டுக்கு செகண்டு மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. சரி நீ நல்லாவே வளர்ந்தவன் மாரியே பேசுற. ஆமா, அடுத்த வருஷத்தோட எனக்கும் 20 வயசு ஆகப்போது. ரிஃபான் ஹாட்ட விட நான் வெறும் 3 வயசு தான் சின்னவன். என்ன 3 வயசு தான் சின்னவனா? நான் உன்னைய விட ரிஃபான் ஹாட் 20 வயசு பெரியவன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிறாத. அத கேட்டியானா அவன் தேம்பி தேம்பி அழுவியான். அங்கேயும் டிலா வந்துட்டு, நீங்க 2 பேர் தானே செலன் அண்ட் செரீஸ். நான் உங்கள காப்பாத்த வந்திருக்கேன். நான் ரிஃபான் ஹாட்டோட ஒரு ஃப்ரெண்டு. மிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம வெளிய போய் பேசிப்போம். இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நீங்க டுவார்ஃபா? அப்படின்னு செரீஸ் கேட்கும்போது, என்ன டுவார்ஃபா? அப்படின்னு செலனும் பார்க்குறியான். செலனும் உங்களோட காத தவிர நீங்க எல்லாமே ஹியூமன் மாரியே இருக்கீங்க. செலன் உனக்கு காது மட்டும் தெரிஞ்சா? மிச்சம் எதுவுமே தெரியலையா? நீ நீயும் சின்ன பையனாவே தான் இருக்க. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ரொம்பவே அடல்ட்டா வளர்ந்துட்டேன்னு சொன்னேன். ஹேய் நீங்களா யாரு? எப்படி நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தீங்க? அப்படின்னு சோல்ஜரும் பாத்துறானுங்க. செலனும் ஒருத்தவன போய் சீக்கிரமா அடிச்சிடுறா. இன்னொருத்தனும் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர, டிலாவும் அவனோட வெப்பன பிடிச்சு ஈஸியா தூக்கி பிடிச்சு எரிஞ்சிடுறா. செலனும் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆமா, டுவார்ஃப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்போம். அங்க இருந்து இவங்களும் தப்பிச்சிடுறாங்க. பரவால்ல. அப்ப டிலா அவங்கலாம் தப்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பார்க்குறியான். யூசுஸும் அங்க தான அண்டர் கிரவுண்ட் பிரிசன் இருந்துச்சு. அப்ப நீ சொல்லாத. நீ ஒரு தூண்டில அங்க வந்திருக்க. ஹீரோவும் இப்ப நான் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இப்ப காமிச்சு, இவன ஈஸியா தோற்கடிச்சு நான் இங்கிருந்து கிளம்பணும். நீ இப்ப வரைக்குமே உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணலையா? லே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வரியான். நம்ம ஹீரோ இருந்துட்டு கீ ஸ்ட்ரைக்கிங் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன வச்சு அட்டாக் பண்றியான். யூசுஸும் அந்த பவர தாங்கவே முடியல. என்னைய விட ஓவர் பவர்டா மாற நான் விடக்கூடாது. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அவன தப்பிச்சிடுறான். எல்ட்ரன் அவாக்கினாகு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோவும் மேல பஞ்ச் பண்றியான். எனக்கு தெரிஞ்சு நான் அவன அடிக்கல போல அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அவனும் பின்னாடி வந்து நின்றியான். இது மிராஜ் இமேஜ். இல்ல இது மிராஜ் மட்டும் இல்ல. இது எல்லாட்ட இருந்தையும் நான் பிரசன்ஸ சென்ஸ் பண்றேன். இவன் முன்னாடி சண்டை போட்டத வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஆரா யூசர எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு தெரியுது. இவன் ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இது ஒரு மெஜிசியன் டாக்டிக்ஸ். யூசஸும் மார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பவரை யூஸ் பண்ணிருப்பியான். அதே பவர் இப்பயும் யூஸ் பண்ண போக நம்ம ஹீரோவும் முன்னாடி வந்துட்டு நீ தானே ஒரிஜினல் ஒரு பஞ்ச் பண்ண அவனுக்கும் உள்ள பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது. எப்படி எப்படி நீ கண்டுபிடிச்சியான்? ஹே கிட், போன வாழ்க்கையில நானும் ஒரு மெஜிசியன் தான். உன்னோட மேஜிக் பேட்டர்னை நான் இன்னும் கண்டுபிடிக்காமலா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறியான். யூசஸும் நீ என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்வார்ட் ஆஃப் டென்னிஸ் உன்னை சும்மா விடாது. அவனு எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் ஸ்பைரல் கார்டை வச்சு அதை தடுத்துறியான். அவனும் பாக் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ மறுபடியும் ஸ்பைரல் கார்டை வச்சு தடுத்துறியான். அவன் விண்டோ அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண அதையும் நம்ம ஹீரோ ஸ்பைரல் கார்டை வச்சு தடுத்துறியான். அவன் மறுபடியும் இன்னொரு ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோவும் மறுபடியும் ஸ்பைரல் கார்டை போட்டு நின்றுறான். ஹீரோ இருந்துட்டு ஸ்பைரல் கார்டு ஸ்பைரல் கார்டு ஸ்பைரல் கார்டு ஸ்பைரல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பெல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கான். லே யாரா இவன் எல்லா அட்டாக்கையும் சிங்கிள் ஸ்பெல்ல வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா யாரா யூசர்னாலையும் ஸ்பைரல் கார்டை யூஸ் பண்ணிட முடியாது. இது ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் யூஸ் பண்ண முடியாம இல்ல. இது ரொம்பவே சிம்பிளானது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மிச்ச ஆரா யூசர் அவங்களோட ஆராவை அவங்களோட உடம்புக்கு வெளியே கொண்டு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி இன்டென்ஸான பேட்டில்ல அவங்க சுத்தி ஆரா வச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ரொம்பவே அதை ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட உடம்பு துண்டு துண்டா வெட்டப்படும். ஒன்லி ஜிம் அன்பிரேக்கபிள் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா அவங்களோட உடம்பு எல்லாமே ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட இது ஆராவை ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். அதுல ஒன்னும் ஜோக்கே கிடையாது. யூசஸும் உனக்கு பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் செய்ய சொல்றது யாரு அப்படின்னு அவனும் கேட்கும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு எனக்கு பின்னாடி உன்னோட சபார்டினேட் தான்டா இருக்கான். ஏய் நீ ரொம்பவே எரிச்சல் ஏத்துற. எல்ட்ராடு உன்னோட ஃபுல் பவர் எனக்கு கொடு. உன்னோட எல்லா பவர் எனக்கு கொடு. எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண லைட் ஆஃப் எல்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன தடவை அந்த யூஸ் பண்ண அட்டாக்கவே யூஸ் பண்றியான். இதை நான் சாதாரணமா எடுக்க முடியாது. இது என்னோட டிஃபென்ஸ் ஸ்கில்லோட அல்டிமேட் ஸ்கில்ல வச்சு மட்டும் தான் தடுக்க முடியும். நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த கிலாமெட்டிக் ஆனதை யூஸ் பண்றியான். அதோட 4th லெவல்ல. அதோட அந்த சாப்டர் அங்கேயே முடிஞ்சிருது.